நாட்டில் எவ்வளவோ வேலை இருக்கிறப்ப பிரதமர் போய் அயோத்தியில கொடியேற்றிட்டு இருக்காருன்னு சொல்லி எதிர்கட்சி. இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லா வேலையிலையும் பார்த்து விட்டு போய் தான் கொடியேற்றுறாரு. இப்ப எந்த வேலையும் பார்க்காம சும்மா ஒரு ட்விட் மட்டும் போட்டுட்டு சும்மா இத்தாலி நாட்டில் போய் இருந்துட்டு வந்தா எப்படி இந்த கதை நடக்குங்கன்னா, இந்தியா மீது அக்கறை இருக்கணும், தேசப்பற்று இருக்கணும், நாட்டுப்பற்று இருக்கணும். பிரதம அமைச்சர் எல்லா இடத்துக்கும் போறாரு. இயற்கை விவசாய கோயம்புத்தூர்ல வந்துட்டு போனார். 3 மாசம் முன்னாடி தூத்துக்குடில இருந்து 350 ரூபாய் விமான நிலையத்தை ஏற்படுத்தி போறார். இன்னைக்கு 1 வருஷத்துக்கு முன்னால இந்த விமான நிலையம் எப்படி இருந்து பாருங்க. இந்த விமானத்தை ஏற்படுத்தி பார்த்து விட்டு தான் போறாரு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் அவங்க அயோத்திக்கு போயிருக்காங்க. சாமி கும்பிட போறாங்க. அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே. தமிழ்நாட்டில் ஒரு ரவுடி இவ்வளவு பெரிய அறுவாடை வச்சுட்டு கேக் வெட்டினா அரெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு உதயநிதி தனது பிறந்த நாள் அன்னைக்கு இவ்வளவு பெரிய வீச்சரோட நிற்கிற போட்டோ. நல்ல கேள்வி. இது யாருமே கேட்கல. அதை விட்டுட்டு எல்லாருமே தேவையில்லாத கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய குற்றம் அது. எங்க திருநெல்வேலியில் பாத்தீங்கன்னா யாருமே ஜாமீன்ல கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு பெரிய கத்தியை எடுத்து கொடுத்து வெட்டுறேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு அவருடைய. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ட்வீட் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டா உடனடியாக அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் கொலை செய்வேன்னு சொன்னார் ஒரு திமுக காரன். எஃப்ஐஆர் கூட இன்னும் போடல. எந்த விதத்தில் நியாயம் அது? அப்ப இந்த ஆட்சி ஒரு சார்பான ஆட்சி. இந்த காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் கலைஞர் தான் சொல்லுவார், காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சியிலேயே இன்னைக்கு காவல்துறை புறையோடி விட்டதும் இல்ல, காவல்துறை எங்க இருக்குங்கிறதே தெரியல. இவ்வளவு பெரிய கத்தியை வச்சுட்டு நீ நீட்டிட்டு இருக்கிறாங்க. வீடியோ இந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப எல்லாரும் ஆளை வெட்டினா தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. யாருமே வெட்டுறது இல்லையே. இது இவ்வளவு கேள்விக்குரியமான விஷயம். அது நான் இதை நான் குறை சொல்லல. துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்காரு, நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இதே மாதிரி வச்சிருந்த ஆட்களை எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிருக்கீங்க. அதனால இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டில் எப்படி நீதி இருக்கும்?